எப்ப அரசியல்வாதிகளே, நாங்கெல்லாம் மழை இல்லாம வறுமையில பசியோட வாடிக்கிட்டு இருக்கிறோம். இந்த காவிரி ஆத்துல ஏகப்பட்ட தண்ணி போய் வீணா கடல்ல கலக்குதே. இத கொஞ்சம் எங்களுக்கு கரூர் பக்கமும் தாராபுரம் காங்கேயத்து பக்கம் திருப்பி இல்லாமல மூலனூர் ஏரியா வறட்சியில இருக்குது. எங்களுக்கு கொஞ்சம் உதவி செய்யக்கூடாதா? வீணா கொண்டு போய் நூலகத்துக்கு 1000 கோடி செலவு பண்றீங்க. அங்கே இங்கேயும் வீணா காசு கூடி கூடியா மக்கள் வரி பணத்தை வீண் பண்றீங்களே. ஆடு மாடு வயலா ஜீவனங்களுக்கு கொஞ்சம் உதவி செய்யலாமே. இந்த தண்ணி இங்க திருப்பி விட்டா எங்களுக்கு ஒரு வாய்க்கால் மாதிரி வெட்டி ஒரு டேமை கட்டி கரூர்ல வறண்ட பாலைவனமாக கிடக்கிற கரூர் ஏரியா, தாராபுரம், மூலனூர், காங்கேயம் எல்லாம் தண்ணி பாஞ்சதுன்னா வயலா ஜீவன் நாங்களாம் சாப்பிட்டு உழைச்சிக்குவோமே. உங்களுக்கெல்லாம் ஒரு மனசு இலக்கம் இல்லையாப்பா முருகா? பள்ளிமலை ஆண்டவனே முருகா, நீ ஏப்பா இதெல்லாம் கண்டுக்க மாட்டேங்கிற? எடப்பாடி கிட்டேயும் ஸ்டாலின்கிட்டையும் சொல்லி எங்களுக்கெல்லாம் வயிற்றுக்கு பசி உணவு கொடுக்க சொல்லப்பா. விவசாயிகளை நீங்க பார்த்து உதவி செய்யக்கூடாதா? விவசாயிகளுக்கு விவசாயம் எப்படிப்பா செய்யறது? வறண்ட காட்டுல ஆடு மாடு கூட பிள்ளை இல்லை. நாங்களாம் சாப்பாட்டுக்கு இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம். மழை பெய்யுமா மழை பெய்யுமான்னு பார்த்துட்டு இருக்கிறோம். என்னப்பா பண்றது முருகா? ஏப்பா எங்க வீடியோ பார்த்து லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கப்பா. ஏப்பா சினிமா நடிகை ஃபோட்டோலாம் அடிக்கடி பார்க்குறீங்க, சினிமாவை பார்க்குறீங்க, லைக் பண்ணுறீங்க. எங்களை பார்த்தா உங்களுக்குலாம் எப்படிப்பா இருக்குது? முருகா 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 காப்பாத்துப்பா.